நம் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். குழந்தைகளை அடித்து வளர்த்துறது இப்போ ஸ்கூல்லேயும் அடிக்கிறது இல்லை, வீட்லேயும் அடிக்காமல் மட்டும்னா அது கெட்டு போயிடுவாங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா குற்றம் செய்யறத விட கொலையை வந்த அளவுக்கு வந்துடுறானுங்க. எப்படி வெட்டுறானுங்க அதெல்லாம் பார்த்தோமா. நம்ம காலத்துலலாம் நானும் படிக்கிறபோது ஸ்கூல்லேயும் அடித்தாங்க, வீட்லேயும் அடித்தாங்க, வெளியே யாராவது சின்ன தப்புனா அடிச்சு போடுவாங்க. நான் ஒருத்தர்கிட்ட அடிதின்னு அதில் தான் 8 வயசு. எனக்கு அப்போ 8 வயசு மறக்கவே முடியல. எங்கள் பள்ளிக்கூடத்துக்கு நான் 3வது படிக்கிற போது கொழுஞ்சங்காய் இருக்கப்பெல்லாம் கொண்டு வருவாங்க. கொண்டு வந்து வைப்பாங்க. எல்லோரும் 5 காசு 10 காசு கொடுத்து வாங்குவோம். 4 நாளுக்கு வாங்குவாங்க. வசதியான 50 காசுக்கு வாங்குவாங்க. அப்புறம் எனக்கு நல்லா பிடிக்கும் அந்த எலுமிச்சிங்க, அந்த கொழுமிச்சிங்காய்ங்கிறது. எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தால் வாங்கி கொடுப்பாங்க. எனக்கு காசு இருக்காது. ஒரு டைமு 3 நாளாக தொடர்ந்து 3 நாளாக அவர் கொண்டு வரல. இப்போ நான் ஆடு மேய்க்கு போனால் இதோட பக்கத்தில் நின்று பார்த்தா அந்த மரத்தில் பழுத்து தொங்குதெல்லாம். நான் போய் என்ன பண்ணால் 2 குச்சி எடுத்து அடித்து 2 பொறிச்சு எடுத்துகிட்டு 2 கை 2 எடுத்துகிட்டு பாட்டு பாடிட்டு வர்றேன். என்னம்பாரு அப்போவே 8 வயசுலையே சுப்பிரமணிக்கு ஒன்று, மாரிமுத்துக்கு ஒன்று, சந்திரனுக்கு ஒன்று, கணக்கு பாருங்க. அது எத்தனை சொல்ல இருக்குது அத்தனை பேர் பிரித்து கொடுக்குறதுக்கு. எண்ணங்கள் பாரு எப்படின்னு. கம்முன்னு அங்கேயே தின்னு கூட தூக்கி வீசிட்டு வந்துக்கலாமா, அடி மிச்சமாக இருக்குது. அப்புறம் கொண்டு வந்து கொடுத்து அடுத்த நாள் கொண்டு கொடுத்து சாப்பிட்டாங்களா, சாப்பிட்டும் போட்டு அதுக்கு அடுத்த நாள் அவர் கொழும்பிச்சிங்க கொண்டு வரவர் வந்தார். ஸ்கூல் சொல்லிட்டானுங்க அந்த பையங்க. போய் தங்கராசு உங்கள் தோட்டத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டான், கொடுத்துட்டான். அப்புறம் அவர் கம்முன்னு விட்டு சரின்ட்டு நல்லா பேசிட்டு வந்தார். அப்புறம் அதுக்கு அடுத்த நாள் என்ன பண்ணார், நான் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை என்னை பார்த்தாரு. சரிவா தோட்டத்தில் நிறைய காய்க்கு பொறிச்சாருனார். நான் நம்பி போயிட்டு கூட போனதையுமே தென்னம்பிள்ளைகளை குழி வெட்டி வச்சுருப்பாங்க. அப்போது அந்த குழிகள் தவறி நானே விழுந்துட்டேன். அவர் தள்ளி விடல. அப்புறம் இதுதான் ஜாமீன்ட்டு பிடிச்சி ட்ரைனிங் கொடுத்தார். அடி சும்மா குப்புன்னு மேலே தூக்கி கூட விட மாட்டேன்ட்டார். அடித்தா அப்புறம் மயக்க ஆரம்பிச்சு மேலே இழுத்து கையை பிடிச்சி மேலே தூக்கி போட்டு போயிட்டார். நான் எந்திரிச்சு வந்தேன். ஷர்ட்டெல்லாம் கிழிஞ்சு போச்சு, டவுசரெல்லாம் கிழிஞ்சு போச்சு. வீட்டுக்கு வந்து என்னடான்னா இல்லை கீழே விழுந்துட்டு அப்படின்னு சொல்லி தப்பிச்சிட்டேன். ஏதோ அப்புறம் மறந்துட்டாங்க, விட்டுட்டாங்க. அதில் இருந்து நான் எங்கேயும் போய் எதையும் எடுக்கிறதில்ல. கீழே கிடந்தா கூட ரோட்டில் கிடந்தா கூட ஆறுதையும் தொடுறதில்ல. எனக்கு அப்போவே நல்ல புத்தி. அப்போ அதிலிருந்து பயம்ங்கிறத விட கொஞ்சம் இது செய்யக்கூடாதுங்கிறத என் மனசில் தோண்டிடுச்சு. அதுலேருந்து இது வரைக்குமே அப்படியே அதை வளர்ந்துட்டுருக்குறேன். அதனால் நான் நல்ல வாழ்க்கை வாழ்கிறதுக்கு நேர்மையான வாழ்கிற காரணமே அவர் தான் சொல்லணும். அவர் பார்க்க முடியல. தோட்டமெல்லாம் இருக்குது அங்கே, எதுவுமே அது எதுலேயுமே ஆலைங்கான அவரே பார்க்கவே முடியல. ஃபேமிலியே ஆனால் தோட்டம் இருக்குது. எங்கே இருக்கிறாங்க என்னங்கிறது கண்டுபிடிக்க முடியல. அவர் தான் நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் நேர்மையான வாழ்றதுக்கு அவர் ஒரு காரணம். அதுக்கு என்ன காரணம்னா, நான் அடுத்தில் தர்மம் பண்ணணும்னு நினச்சி கொடுக்கணும்னு நினச்சேன் பாரு. அந்த புத்தியினால தான் இறைவன் எனக்கு அப்படி ஒரு நல்ல ஒரு ஆசிரியர் மாதிரி அனுப்பிச்சி வச்சுக்கிறாருன்னு நினைக்கிறேன். அதனால் நாம் தர்மம் பண்ணோம்னாலும் நம்மளுக்கு தர்மம் தலையாங்கிற மாதிரி அது நம்ம வாழ்க்கைக்கு நல்லா வரும்னு நினைக்கிறேன். எல்லோரும் நம்மளால் முடிஞ்ச தர்மம் பண்ணுவோம். நாமளே பிச்சைக்காரன், நானே பிச்சைக்காரன். ஏதோ 500 சம்பாரிச்சாலும் ஒரு 10 ரூபா கொடுக்கலாமே. அதனால் அது 10 ரூபா பெருசு. 10 பேர் சேர்ந்தால் 100 ரூபா செலவாகுது. இதுக்கு வரைக்கும் நாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாக பாசமாக இருந்து நல்லா வாழ்வோம். நம் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.